வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 3 இன்னைக்கு வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. 1993 ஐக்கிய நாடுகள் சபை நமீபியாவில் யுனெஸ்கோ கருத்தரங்கம் ஒன்று நடத்தினாங்க. அதில் நிறைய ப்ரெஸ் பீப்புளெலாம் கலந்துட்டாங்க. அப்போ தான் இந்த டேவே வந்து உருவாகினாங்க. எதுக்காக இதை உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்களால் தான் இன்றைக்கி உலகத்தில் பல மாற்றங்கள் உருவாயிருக்குது. நிறைய மிகப்பெரிய தலைவர்களுடைய உண்மையான முகங்கள் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஜனநாயகம் நிலைக்கிறதுக்கு காரணமாகவே இவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 1986 குளிர்மே அப்படின்ற ஒரு பர்சன் கொலம்பியாவில் பத்திரிகையாளராக இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணாரு, அங்கே நடக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் கடத்தல் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை வெளில விட்டார். அவங்க சும்மா இருப்பாங்களா, உடனே அவங்க பத்திரிகை இடத்துக்கே போயிட்டு அவரே சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பாதுகாப்பு அற்ற தன்மை அப்படின்றது பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது அவங்க எப்படி உண்மையை வெளில சொல்லுவாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவையில்ல. அந்த ஒரு விஷயத்தை வலியுறுத்தணுன்றதுக்காக இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாளை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள்லேருந்து அவங்கள எப்படிலாம் மீட்டு கொண்டு வரலாம், அண்ட் இதில் பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் பண்ணலாம், இதில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்குலாம் விருதுகள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிவியூவல் ஆஃப் த கராச்சி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து செர்கேசியா அப்படின்ற ஒரு பிளேஸில் ரஷ்யாவினுடைய பகுதியில் இருக்குது. ஸோ அவங்க ஒரு தன்னாட்சி இயக்கமாக தான் இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கராச்சி மக்களை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானிய நாடாடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து ரஷ்யாவோட ஜாயின் பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றத கொடுத்தாங்க. இவங்களுடைய அந்த தலைவருடைய பேர் தான் பார்த்தீங்கன்னா கான் கராச்சி அப்படின்றது. அதனால தான் இந்த மக்கள் கூட்டத்துக்கு வந்து கராச்சி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எதிர்ப்பு தெரிவிக்க இதில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நாடு கடத்துறது அப்படின்றது அந்த சமயத்தில் நடந்தது. ஏன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஆட்சி நடந்தது. ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரம் போயிட்டு இருக்க நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் மக்களை வந்து வேற இடத்துக்கு நாடு கடத்துறாங்க, கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆட்சின்றது முடிவாடி 1957 பார்த்தீங்கன்னா அங்கே நாடு திரும்பி வந்தாங்க. இவங்க வேற நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போனாங்களே, அவங்களாம் மறுபடியும் திரும்பி வந்தாங்க. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து கராச்சி பீப்புள் வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. இன்றைக்கி போலாந்தில் நேஷனல் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான செலிப்ரேஷனில் போயிட்டு இருக்குப்பா. இது வந்து அவங்க நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் வந்து உருவானது, அதாவது சட்டத்திட்டங்கள் அவங்களுக்காக உருவாகினாங்க 1791. அண்ட் இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட திருவிழாக்கள்லாம் இல்லை பொழுது. அதனால் இந்த விஷயத்தை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அண்ட் அட் த சேம் டைம் இன்றைக்கி ஜப்பானும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே வந்து மெமரியல் டே வந்து செய்கிறாங்க. இது வந்து ஜப்பான் 1947 இந்த சட்டத்திட்டங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 1946 பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் அதில் நிறைய முரண்பாடுகளும் இழுவைகளும் நடந்துட்டு இருந்தது. ஏன்னா பேரரசர்கள் ஆட்சி போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 6 மாதம் கழிச்சு இவங்க 1947 இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம தான் இது சட்ட விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேரரசனுடைய ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வந்துட்டு இவங்களுடைய ஜனநாயக ஆட்சியை வந்து உருவாக ஆரம்பிச்சுதுப்பா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் மெமரியல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. நெக்ஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டேங்க. சண்டே அப்படின்னா சண்டே நினச்சிடாதீங்க, சூரியனுக்காக ஒரு தினத்தை. இது வந்து புவி தினத்தை உருவாகின டேனிஸ் ஹெய்ஷால் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து உருவாகிருக்காரு. அப்போ 1978 ஜனாதிபதியாக அந்த பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஜிம்மி கார்ட்டர் அப்படின்றவர். அவர் வந்து இதுக்காக ஒரு ஆதரவு தெரிவித்து அதிகாரப்பூர்வமாக இந்த டேவை வந்து உருவாகினாங்க. இதோட பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா, ரொம்ப வேஸ்ட்டாக போயினுக்குது, வெயில் வேறு ஓவராகுது, அந்த சக்தியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அது மின்சாரமாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது சூரியனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்டுக்குள்ளே வச்சுக்கின்னு சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சர்வே பண்ணுறாங்க மே 3. நெக்ஸ்ட் துருக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து துருக்கியினுடைய எழுத்தாளராக இருந்த ஒரு பர்சனு உசைன் நிஹால் அட்லிஸ் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவோட இவங்க ஜாயின் பண்ணி, ஏன்னா அந்த காலகட்டத்தில் 1940க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இவங்க ஜாயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்க இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கிறது சரியில்லை, நம்மளுடைய துருக்கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு அடையாளம் இருக்குது, நம்மளுக்கும் ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது, நீங்கள் பாட்டுனா அவங்களோட ஒத்து ஊதி நிற்கிறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மந்திரிக்கு வந்து 1944 ஒரு கடிதம்லாம் போடுறாரு. அது போட்ட உடனே அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஸோ இது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? அவங்கள கைது பண்ண உடனே இவங்க எல்லாருமே போராட்டங்கள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போராட்டங்கள் நடத்தினது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் அவங்க அரசியலினுடைய மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய விதையாக அமைஞ்சுது. அப்படி அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துருக்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து புலம்பெயர்ந்து போன அந்த மக்களோட சேர்த்து அவங்களுடைய கலாச்சாரத்தை வந்து கொண்டாடணுன்றதுக்காகவும் எல்லா ரீசனுக்காகவும் தான் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 3. காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ பாரதி சொன்னது. எப்பவுமே எதுவுமே அழிய போறதில்லை, எல்லாமே வேற ஒரு பரிணாமத்தில் இருக்க போகுது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். விடைபெறுவது நான் உங்க பாண்டியன். நீங்க பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.